ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரவி கிட்ட எங்க மாப்பிள ஸ்ருதி அவளுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரவி சொல்றாரு சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்கோம், எனக்கு தெரிஞ்ச அவ இப்ப கிட்ட வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு. விஜயாவும் அண்ணாமலையும் ரவி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லடா எங்கடா ஸ்ருதின்னு கேக்குறாங்க. அப்ப ரவி நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ முத்துவும் அண்ணியும் தான் ஸ்ருதியை தேடி போயிருக்காங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட விஜயா என்னடா இப்போ போய் இப்படி சொல்றேன், ஐயோ நான் இப்ப சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு விஜயா பயப்படுறாங்க. ரவி முத்துக்கும் மீனாக்கும் போன் பண்ணி என்ன ஆச்சு ஸ்ருதியை கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அப்ப முத்துவும் மீனாவும் சொல்றாங்க நாங்க ஸ்டுடியோ போனோம், அங்க எனக்கு ஸ்ருதி வரவே இல்லைன்னு சொல்றாங்க, நாங்க இப்ப வேற இடத்துல தேடி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்ருதியை காட்டுறாங்க, பார்த்தா சிந்தாமணி ஸ்ருதியை கடத்தி வச்சிருக்காங்க. ரவியோட திருமண விழாவோட டெக்கரேஷன் ஏற்பாடு நம்ம மீனா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பார்த்த சிந்தாமணி ஹோட்டல் நம்ம டெக்கரேஷன் பத்தி பேசவே இல்லையே, அப்போ நம்மள விட இத மீனா நல்லா பண்ணிட்டு இருக்கான்ட்டு எல்லா ஆர்டரும் இவகிட்ட போயிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நமக்கு ஆர்டரும் வராது, அப்புறம் நம்ம தொழிலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது அப்படின்னு நினைச்சு இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்ட டெக்கரேஷன் பண்ணதுக்கான பணத்தை மீனாக்கு கொடுக்க மாட்டாங்க, இது அவளுக்கு பெரிய நஷ்டம் ஆயிரும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறதுக்காக ஸ்ருதியை ஆள் வச்சு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரியாம ரவி வந்து நீத்துவ தூக்குனத ஸ்ருதி பார்த்தா, அதனாலதான் ஃபங்க்ஷன் வராம எங்கேயோ போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ரோகிணி எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நாள் நம்மளே எல்லாரும் டார்கெட் பண்ணி கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரச்சனையை எல்லாரும் மறக்கணும்னா நமக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சு ரவி சொன்ன விஷயத்த ஸ்ருதி உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ரோகிணி போய் போட்டு கொடுத்துறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரவி கிட்ட என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை கொஞ்சம் அமைதியா இருங்க சம்பந்தி அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சான்ஸ், இந்த குடும்பத்துல பிரச்சனை பண்ணி நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு நினைச்சு ஸ்ருதியோட அப்பா அங்க இருந்து சேர தூக்கி போடுறாரு, அது அண்ணாமலை மேல பட்டுடுது. அந்த நேரம் பார்த்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு ஸ்ருதி எங்கேயும் கிடைக்கல அப்படின்ட்டு மீனாவும் முத்துவும் மண்டபத்துக்கு வராங்க. இந்த விஷயத்த பார்த்த முத்து எங்க அப்பா மேலே கை வைக்கிறேன் அப்படின்னு போய் ஸ்ருதியோட அப்பாவை அடிச்சிடுறாரு. இதனால இப்ப பெரிய பிரச்சனையாவது, இதை பார்த்து ரோகிணி சந்தோஷப்படுறாங்க.